வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த மூணாவது ப்ரமோ இருக்குல்ல, அதுல ஹேண்டில் பண்றாருல சம்பவம், அதுக்காக விஜய் சேதுபதி சாருக்கு கிளாப் பண்ணும். நான் இதை ஆல்ரெடி காலையிலே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சோஷியல் மீடியால ஆல்ரெடி கமல் சார் தனலட்சுமி விக்ரமன் ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்தது. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் விளையாடி அதுல தப்பா விளையாடி இருப்பாங்க. தனலட்சுமி ரூல் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போ கொடுத்துருப்பாங்க. கமல் சார் தப்பா விளையாடின ரூல் பிரேக் பண்ண தனலட்சுமி கிட்ட இருந்து அந்த வெற்றி பறிக்கப்படுகிறது. அதன் மூலியமா கிடைச்ச அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த உரிமை பறிக்கப்பட்டு சரியா நியாயமா விளையாடின விக்ரமனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ப்ரமோவாவே வந்தது. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மற்ற கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இப்போ ப்ரமோலேயே அதை போட்டாங்க. சிறப்பாக இருக்கு விஜய் ஹேண்டில் பண்ணுறது. நம்ம நேற்று எபிசோட்லேயே சொன்னோம், ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் பெரிய சம்பவம் எதுவுமே பண்ணல, அவன் விளையாடவே இல்லை, அவன் பாட்டு சும்மா தான் இருந்தான். இங்கே ஒரு முறை ரூல் பிரேக் பண்ணான், அதனால பனிஷ்மெண்ட் ரஞ்சித் சார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ராணவ், சௌந்தர்யா, மஞ்சரி இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராணவ் லாக் பண்ணான். நீ அவங்க ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பேசிட்டாங்க, அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற, நீ கூட தான் என்ன ஷோல்டர்ல தள்ளிட்டு போனேன், அது உனக்கே தெரியாது. ஆனா நான் நீ என்னை அடிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்ல, அதே போல நீ புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணான். இதுதான் அவன் பண்ண சம்பவம், வேற எதுவும் பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. இப்ப ஓட்டு போட்டுக்கிறாங்க, இப்ப பவித்ரா உட்பட அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த ஜெஃப்ரியும் அவன் சொல்றான், நான் இருந்தேன்னா அடுத்த வாரம் எனக்கு முக்கியம், நான் இருந்தேன்னா அப்படின்லாம் ஊட்டிட்டு இருந்தான். இவர் இந்த இடத்துல சாச்சனா இருந்திருந்தா அதை தப்புன்னு சொல்ற ஆளா இவனை தான் இருந்திருப்பான். இப்ப சாச்சனா இல்லைல்ல, அதனால இவர் உருட்டுவார். இவன் ஒரு மாதிரி ஃபேவரட்டிசம் உள்ள இருக்கிறவங்களை கரெக்ட் பண்ணிட்டு அப்படி கேம் ஆடலான்னு தான் விளையாடிட்டு இருக்கான். ரயான் இவனை பத்தி கணிச்சது ரொம்ப கரெக்ட். முதல் வாரத்துல ஜாக்லின் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அக்கா மேல கை போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் அடிச்சான் சௌந்தர்யா கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் அடிச்சான் அன்ஷிதா கிட்ட. இப்ப அப்படியே ஜம்ப் அடிச்சு பவித்ரா கிட்ட இருக்கிறான். யாராவது ஒருத்தருக்கு ஸ்டாண்டாவே இருக்கணும், தோல்ல கை போட்டுட்டு இடுப்புல கையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கணும். இதுதான் இவன் பாக்குற மேக்சிமம் வேலை. இந்த வாரத்துல பிளேவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவனுக்கு கொடுத்தாங்க? இந்த வேலையை முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா? இந்த டப்பா தான். இந்த டப்பா தான் மஞ்சரி அப்பவும் தனக்காக ஃபைட் பண்றாங்க, தான் கரெக்டா விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டப்பா ஜெஃப்ரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இந்த மிக்சர் சத்யா, இந்த சத்யா கம்யூனிட்டி எடுத்துட்டு வர, அப்படி இந்த கம்யூனிட்டியில இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறோம், இவனுக்கு இதை கொடுத்தா அடேங்க அப்பா. இப்ப நம்ம என்ன பண்ணோம், மக்கள்லாம் ஐயோ சத்யாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினோம். கழுவி ஊத்தவானா அந்த மிக்சரை? ஏண்டா ஒரு பிக் பாஸ் கேமுக்குள்ள இந்த கம்யூனிட்டில இருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அது நியாயம். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க மெரிட் தானே பேசணும். அதை விட்டு நியாயமா இன்னொருத்தர் கிடைக்க வேண்டியதை எடுத்து இங்க கொடுக்கறது என்னது? அவங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா அது? இது எல்லாம் ஒரு டுபாக் ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட் ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஏற்கனவே கமல் சார் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெஃப்ரி கிட்ட இருந்து புடுங்கி சரியான ஆளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல விஜய் சேதுபதி அவர் முன்னாடி திரும்ப அதே கேள்வியை கேட்கணும். இப்ப யாருக்கு ஓட்டு போடுறாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா அதே போலதான் அங்க பண்றாரு. இங்க ஜாக்லின் அவங்க ஏற்கனவே அவங்க கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஜெஃப்ரி ஏற்கனவே வெளியவே அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது, அவனும் ரொம்ப கஷ்டப்படுறவெல்லாம் கிடையாது. அதனாலதான் அவனை பிபி டீமுக்குள்ளே கூட்டிருக்காங்க, பிக் பாஸ்குள்ளேயே வந்திருக்கிறான் அவன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கெல்லாம் அவன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இந்த வீக்லாம் விளையாடல, அவன் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. இதே முத்துக்குமரனுக்கு போயிருந்தா, இந்த மாதிரி போயிருந்தா, அப்ப பொங்கி இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா அது ஜெஃப்ரியா தான் இருந்திருப்பான். ஆனா அவருக்கு வரும்போது அது தெரியாது அவருக்கு. ஸோ இங்க சத்யா தான் ஆரம்பிக்கிற அப்படி அந்த கம்யூனிட்டி விஷயத்த. முதல்ல ஜெஃப்ரின்னு ஆரம்பிச்சது அந்த டப்பா, அடுத்து சத்யா. இதுல தீபக்கையும் புலக்கணுங்க. தீபக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஜெஃப்ரிக்கு தான் ஓட்ட போறாரு, ஏன் மஞ்சரிக்கு போடல? மஞ்சரிக்கு எல்லாம் போட்டிருக்கணும். முத்துகுமரன், ஜாக்லின், தீபக், மஞ்சரி இவங்க தான் கரெக்டா விளையாடினது. முத்துகுமரனும் ஜாக்லினும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்கிறது தீபக், மஞ்சரி, இவங்க ரெண்டு பேர்ல தானே ஓட்ட போடணும். ஆனா தீபக் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு, அதுவும் தப்பு. பவித்ரா அவங்க நான் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு வர்றேன்,
கேப்டன் கிட்ட வரையும் போயிடுறேன், ஆனால் கேப்டன்சியை விட்டுடுறேன், என் லைஃப் ஃபுல்லாக இதுதான் நடக்குது, எனக்கு திரும்பவும் கிடைச்சதுன்னா நான் கேப்டன்சியை பிடிச்சிட்டேன்னா அந்த எண்ணத்தை மாற்றிப்பேன், உடச்சிருவேன். உனக்குன்னு வந்தால் ஒன்று யோசிக்கிறல்ல, இவ்வளோ உனக்கு வந்து திறமை இல்லை, ஃபுல்லாக நீ வந்து ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால உனக்கு பரிதாபப்பட்டு கொடுக்கணுங்கிறியே. இன்னொருத்தவங்க திறமையாக விளையாடி இருக்கிறாங்கல்ல மஞ்சரி, அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட தோணலை? இல்லை தீபக் கூட போட்டிருக்காங்க, ஏன் தோணலை? அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, ஏன்னா இப்போ அங்கே தானே இவர் ஸ்டாண்டாக இருக்கிறாரு ஜெஃப்ரி பவித்ரா கிட்ட. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு போட்டு அதை சொதப்பினாங்க. இப்போ அதை கண்டிக்கிறார் விஜேஎஸ். இப்போ சௌந்தர்யா விஷால்லாம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து சௌந்தர்யா இவங்க 2 பேருமே இவங்க மஞ்சரி பேரை சொல்லாமல் தீபக் பேரை சொல்கிறாங்க. இப்போ அதிக ஓட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தீபக் 2 பேருக்கு தான் வருது. இப்போ விஜேஎஸ் வந்து இதுக்கு நீ தகுதியா, நீயே யோசி அப்படிங்கிறாரு. இது யோசிக்க சொன்னா மட்டும் பத்தாது, அந்த பாசை புடுங்கி தகுதியான ஆளுக்கு அதை கொடுக்கணும். அப்புறம் அடுத்து ஒன்று சொல்றா பாருங்க, சூப்பரா இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்டே. பார்த்தீங்கன்னா அழகா பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் டீமுக்கும் பாராட்டுக்கள். அதில் வந்து சொன்னார்ல, இங்கே அரசியல் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி மட்டும் இல்லை, நம்மளை வச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கரெக்டு. அதே போல் உன்னை வீக்காக காட்ட தான் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு சொல்கிறாரு. இவங்க வீக்காக காட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட அவனும் அவனை வீக்காக தான் அங்கே காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணான். எனக்கு இது வேணும், இந்த டைமில் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் அவன் கூச்சப்பட வேணாவா, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படியே பூசி முழுகி அப்படியே பரிதாபத்திலே எல்லாரையும் கவர் பண்ணி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ளே பண்ணுறாரு. அவரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. ஸோ விஜேஎஸ் வந்து சரியாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த கண்டென்ட் டீமுக்கும் வாழ்த்துக்கள், விஜேஎஸ்க்கும் வாழ்த்துக்கள். அப்படியே அந்த பாஸை பிடுங்கி சரியான ஆளுக்கு கொடுத்துருங்க. அது கொடுத்தாதான் இது வந்து சரியாக ஃபினிஷ் ஆகும். இப்போ தான் திரும்ப கமல் சார் இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல, ப்ரமோவில் க்ளூ வரும், சரியாக இதை ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம நினைக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.